வணக்கம் நேயர்களே, பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் யாருக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்களுக்கு. ஸோ நீங்கள் கும்பராசியாக இருந்து கடன் அடைவதற்கான வழிகளை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பைரவரும் முருகப்பெருமானும். சரிங்களா? ஸோ பைரவர் அப்புறம் முருகப்பெருமான் கோயிலெலாம் தேடி தேடி சென்றுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வரும். கிழக்கு தெற்கு நோக்கி கடனை அடைப்பது உங்களுக்கு நன்மை தரும். அந்த கடன் ஒரு சீக்கிரமாக அடைஞ்சிரும். கிழக்கும் தெற்கு நோக்கியும் கொடுக்கணும். கிழமைகள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் நீங்கள் கடன் அடைப்பதை தொடங்கினால் சீக்கிரம் கடன் அடையும். நீங்கள் அபிராமி அந்தாதி, சரிங்களா, அது நெட்லேயே கிடைக்கி, புக்காகவும் கிடைக்கி, அபிராமி அந்தாதி வாங்கி அதை சொல்லி அம்மாள் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளும் கிடைக்கும். உங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த பரிகாரம். அதேமாதிரி செவ்வாய் மற்றும் சுக்கிரன் முறைகளை நீங்கள் பார்த்து அந்த டைமில் கடன்களை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வந்தீங்கன்னா கடன் சீக்கிரமாக அடையும். தினசரி வீட்டில் 5 முக தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்யுங்க. 5 முக தீபம் தான் ஏற்றணும், சரிங்களா? அம்மனை வழிபாடு செய்யுங்க, நல்ல மாற்றம் வரும். நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரையும் தானுமாலயரையும் தரிசித்து வாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் நிறைய தெரியும். ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. ஸோ கன்னியாகுமரிக்கு போய் சுசீந்திரம் கோயில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ சுசீந்திரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல நன்மைகளாக நினைக்கிறோம். நன்றி.